நண்பா என்ற நோட்டை பார்த்தியா? என்னடா நீ ஒண்டிதான் வந்தியா? எல்லா ரூம் கேங்களா? இவங்க பேசுகிற தமிழை கவனிச்சிங்களா? இவங்க பேசுறதெல்லாம் வேற வேற ஸ்லாங்ஸாக இருந்தாலும் தமிழுங்கிற விஷயம் உங்களை ஒருங்கிணைக்குது. அது மாதிரி தாங்க நம்ம எக்ஸாம்ஸும். எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பருங்கிற ஒற்றுமையையும் எல்லாரோட மார்க்ஸும் வேற வேறங்கிறதுல வேற்றுமையை காமிக்கிறதா நம்ம எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸால ரொம்பவே பாதிக்கப்பட்ட 3 பசங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க தான் பழக்குட்டி, பழத்தோப்பு அண்ட் பழக்காடு. இவங்க பிரச்சனையே இதுதாங்க. எக்ஸாம் வந்துருச்சுன்னா உயிரை கொடுத்து படிப்பாங்க, ஆனா முடிக்க மாட்டாங்க. இதனாலே அரியருங்கிற அந்த 6 எழுத்து வார்த்தை இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. சில நேரங்கள்ல இவங்களும் படிப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மச்சான் 6 பாயிண்ட் ஆனா என்னடா பண்ணணும்? முக்கியமானதெல்லாம் படிக்கணும். அப்ப 7 பாயிண்ட் ஆனா முக்கிய படிக்கணும். அசஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேற ஆரம்பிக்குது, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த கார்டை நான் காணோம். இந்த வராம்பது அப்புறம் மச்சான் எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணிருக்கேன்டா. ஷார்ப்பா 10 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவேன். டேய், கொஸ்டின் பேப்பர் 25 மார்க்குடா. அதுல என்ன தேடுற? வா போலாம். டேய் ஏடா புக் இது? இந்த கொஸ்டின் 1/2 மணி நேரம் எடுத்தேன்டா, காணும்டா, எடுத்து குடுறா. ஏண்டா டேய் போன சம்புக்குடா இது. போன சம்புக்கா? சாரி மச்சான், அட்டை இல்லாததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதை விடு, இந்த கொஸ்டின் ஒண்ணு தெரியுமா? இதுவா? தெரியாது. தோப்புறான் பாரு, ஆண்டி கேளு. மச்சான் எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. மச்சான் எனக்கும் தானே ஒன்றும் புரியல. இப்படி நமக்குள்ளே பேசிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. பேசாம நல்லா படிக்கிற பையனா பார்த்து கத்துக்கலாம். யார பிடிக்கலாம்? ஒருத்தர் இருக்காண்டா. எல்ஐசினா என்னன்னு சில பேர்ட்ட கேட்டப்போ, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மச்சான். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாடா. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதானே? ஆனா அவன் சொன்ன பதில் லீனல் இன்டெகிரல் சர்வீஸ் மச்சான். மச்சான் எல்லாம் கவனிச்சுக்கண்டா, இந்த சாப்டர் ஃபுல்லா வீலசை பத்தி தான் பார்க்க போறோம். கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த கங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த கங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை சீண்டி விட்டாய். கொடீஸ்வரா அனுபவிப்பாய், கொடீஸ்வரா நீ அனுபவிப்பாய். கிளம்பியதே மச்சான் எல்லாம் ஓகே. விஎல்எஸ் என்ன என்ன மச்சான் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? நோட்டீஸ் போர்டு பாடுறா. ஆமாண்டா, இந்த செம்ல 2 ரேஸ் மேல வாங்கினா அடுத்த செம்ல ஹாஸ்டல் கிடையாது. Why so sad? போய் நோட்டீஸ் போர்டு பாடுறா. No please. Thank you. நான் போறேன்டா. நைட்டு ஃபுல்லாக தூங்கவேடா. இதை பற்றி ஏன் நினச்சிட்டு இருந்தேன்? அடுத்த சம்பளம் நமக்கு ஹாஸ்டல் வேணா? இல்லடா, நமக்கு அடுத்த ஹாஸ்டல் இருக்கு. ஏன்
7.8 மட்டும் தான் ஆல்குலேட் பண்ண முடியுமா? நம்மளால முடியாதா? வேகத்துக்கு சுறுசுறுப்பு உதாரணமா எறும்பை தாண்டா சொல்றோம், குதிரையே இல்லை. நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்ம வேகமோ திறமையோ இல்லடா, நம்ம உழைப்பு தான். டேய் ஏடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மச்சான் நாளைக்கு எக்ஸாம் நினைச்சா பீதியா இருக்குடா. டேய் இதுக்கெல்லாமடா பயப்படுவ? இப்படிங்கிற கிளாஸ் செமஸ்டர் முடிஞ்சுடா பாரு. அப்புறம் மச்சான் அடுத்து என்ன? ஓகே மச்சான், லீவ் முடிஞ்சு சந்திக்கலாம். அஞ்சு மாசம் போனே தெரியல மச்சான், இன்னைக்கு ரிசல்ட். ஆமா தோப்பு எங்க? ரிசல்ட் நெட்ல விட்டுருக்காங்கடா. ஹாஸ்டல்ல வைஃபை இல்லைல்ல, அதான் வெளியே நெட் சென்டர் போயிருக்கான். என்ன மச்சான்? போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. கெத்து மச்சான், ஒரு வழியா ஆல்குலேட் பண்ணிட்டோம். ஆமாண்டா, இனிமே நம்ம கவனம் எல்லாம் படிப்பு மேலதான் இருக்கணும். வைஃபை வந்துருச்சுடா. என்னது வைஃபை கனெக்ட் ஆயிருச்சா? டேய் வா, திருந்தவே மாட்டானுங்க அவனுங்க. சொல்றா செல்லம், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா.